இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தின் இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து பாடுகளின் பாதை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 124:7 வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்து நாம் தப்பினோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாடுகளின் பாதை. இன்றைக்கு மார்ட்டின் லூதர் என்ற தேவ மனிதன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சீர்திருத்தவாதி, கிறிஸ்தவ ஜனங்களை நல்வழிப்படுத்தின ஒரு துறவி என்று சொல்லலாம். இவர் ஜெர்மன் நாட்டில் அவர் கத்தோலிக்க துறவியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு முறை ஒரு புத்தகம் கிடைக்கிறது, வேதாகமம், புதிய ஏற்பாடு. அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். பாருங்க, அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. அவர் உண்மையான இயேசு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொள்வார். அவர் கண்கள் திறக்கப்படுகிறது. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறார். அந்த காலகட்டத்தில் நடந்த காரியம் என்னன்னா, மத தலைவர்கள் நினைத்ததை செய்து கொண்டு வருகிறார். அவர்கள் செய்த காரியம்னா, பாவ மன்னிப்பு சீட்டு என்பதை உருவாக்கி ஜனங்கள பணத்தை பெற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த மார்ட்டின் லூதர் அவர் கோபமடைந்து இப்படிப்பட்ட காரியங்களை தடுக்க வேண்டும் என்று போராடுகிறார். இந்த பாவ மன்னிப்பை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கிறவர், மீட்கிறவர், ரட்சிக்கிறவர் என்பதை அவர் தைரியமாக அறிவிக்கிறார். இதனால அநேகர் இங்க புரிதல் அடைகிறாங்க. மார்ட்டின் லூதர் அவர் வேதாகமத்தை வாசித்து, அந்த வேதாகமத்தை அவர் படித்ததின் நிமித்தம், வசனங்கள் மூலமாக அவருக்கு பெற்ற மாற்றத்தின் நிமித்தம் அங்கே அநேகரை அவர் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு மனமாற்றத்திற்கு கொண்டு செல்கிறார். அவர் பல இடங்களுக்கு சென்று பிரசங்கம் பண்ணுகிறார். இதை கேட்ட மத தலைவர்கள், கத்தோலிக்க சபை, அதை சேர்ந்தவங்க அநேகர் மிரட்டுறாங்க. ஆனால் அவர் சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்குகிறார். பாருங்க, நிறைய பாடு. அவர் இதை சந்திக்கிற அந்த சீர்திருத்த இயக்கத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மார்ட்டின் லூத்தர் நிமித்தம் இன்றைக்கு நம்ம கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரிக்கணும், நன்றி செலுத்தணும். காரணம், உண்மையான மீட்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நிரூபித்து காட்டினவர். இது நிமித்தம் அநேகர் அங்க மாற்றம் அடைகிறாங்க. இந்த கத்தோலிக்க சபையில இருக்கிற அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. குறிப்பா ஒரு பகுதியில இருந்த 12 கன்னியாஸ்திரிகள், அவர்கள் மார்ட்டின் லூதர்ட்ட உதவியோடு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். பாருங்க, அநேக போராட்டங்கள் வருது. ஆனால் இந்த மார்ட்டின் லூதர் பாருங்க, ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு அநேக காரியங்களை செய்தார். ஆனால் திருமணம் முடிந்த காரியம் பாருங்க, 42 வயசுலதான் அவருக்கு திருமணம் முடியும். ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கார். ஆனால் அவர் திருமண வாழ்க்கையை ஆரம்பித்த நாட்கள் இருந்த பிரச்சனை பாடு பாருங்க. அவளுக்கு 6 குழந்தைகள் பிறக்கிறது. அதுல முதலாவது ஒரு மகள் பாருங்க, அவள் எலிசபெத், அவள் 1 வயதிலே இறந்து போறாள். அவள் மார்ட்டின் லூதர் அருமையா நேசித்த ஒரு மகள் இறந்து விடுகிறார். அது மாத்திரம் 13 வயதான ஒரு மகளை இழக்கிறார். அவள் மகதிலேனா என்கிற மகளை இறக்கிறார். அப்போ பாருங்க, அவர் குடும்ப மக்கள் ஜனங்களுக்கெல்லாம், அவர் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஆறுதல் தருகிறார். என்ன வார்த்தை சொல்கிறார் பாருங்க, ஒரு கிறிஸ்தவ விசுவாசியை பரலோகத்துக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய வீட்டுல இந்த மரணம் வந்திருக்கு, இழப்பு வந்திருக்கு, ஆனால் இந்த கிறிஸ்தவ விசுவாசியை நான் பரலோகத்துக்கு அனுப்பி வைத்து. எத்தனை பேர் நம்மளால் சொல்ல முடியும் பாருங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் வைராக்கியமாக சீர்திருத்தங்களை கொண்டு அவர் பாடுகளை, பிரச்சனைகளை, ஜனங்கள் எல்லாம் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரு. அது நிமித்தான குடும்பத்துல பாடுகள். ஒரு முறை அவர் பிரச்சனையை சந்திக்கும் போது ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறார். அவருடைய மனைவி கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு வருகிறார்.
இப்பொழுது லூத்தர் கேட்கிறார், யாராவது மரித்து விட்டார்களா? கருப்பாடை அணிந்து கொண்டு வந்திருக்க, ஏதோ துக்கமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் கேட்ட உடனே அவள் அந்த அவருடைய மனைவி கேத்ரின் அவர் சொல்ற காரியம் என்னன்னா, இல்ல ஆண்டவர் இறந்து போனார், அதான் துக்கத்துல நான் இருக்கிறேன். அப்போது அவர் உணர்த்தப்படுகிறார், ஆமா நான் செய்கிறேன், நான் இப்படி கவலைப்படுகிறது வீண், கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டவே என் மனைவி இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. பாருங்க, இன்றைக்கு சில நேரங்களில் இவ்வளோ பாடுகள், இவ்வளோ காரியங்கள் செய்தாலும் சில சோர்வுகள் நம்மை தாக்கி விடுகிறது, பாடுகளை நாம் சந்தித்து விடுகிறோம். அந்த மார்ட்டின் லூதர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை சந்திக்கிறார், பாடுகளை சந்திக்கிறார். ஆனால் அந்த பாடுகளிலும் கர்த்தரோடு உறவாடுகிற, ஆண்டவரோடு செல்கின்ற ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறார். அந்த மார்ட்டின் லூதர் சொன்ன ஒரு வாசகம் என்னன்னா, கவலைகள் நம்மை எடுத்து செல்லும் இடத்தில் நாம் வேதத்தை அதிகமாய் கற்கக்கூடிய சிறப்பான இடமாகும் என்று சொல்லி அங்க அவர் மார்ட்டின் லூதர் சொல்றார். கவலை நம்மை எடுத்து செல்லும் போது வேதத்தை நாம் கற்றுக்கொள்கின்ற, அதிகமாக கற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். வேத புத்தகத்தை வாசித்து 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 நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவம் இன்றைக்கு வர நிலை நிற்க அநேக விசுவாசிகள் வைராக்கியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த மார்ட்டின் லூதர். அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்து கொள்வதற்கு மிகவும் காரணமானவர். ஏன்னா மத தலைவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அப்பொழுது யாருக்குமே வேதாகமும் கைகளில் கிடையாது, யாருமே ஆண்டுடைய வார்த்தைகளை ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மத தலைவர்கள் என்ன சொல்லி தருகிறார்களோ, அவர்கள் ஞானத்துல அவர்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வார்த்தைகளை தான் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படி இல்லை. மார்ட்டின் லூத்தர் நிமித்தம் அநேக சீர்திருத்தங்கள் உருவானது. இன்றைக்கு நம்ம வேதத்தை கையில வச்சிருக்கோம். பிரச்சனைகள், பாடுகள் வரும்போது இந்த வேதம் நமக்கு கற்று தருகிறது. இந்த வேத புத்தகத்தின் மூலமாக புரிதல், நல்ல புரிதலை நாம் பெற முடியும். வேதத்தை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளணும். இந்த கவலைகள் நம்ம எடுத்து செல்லும் போதெல்லாம் வேதம் நமக்கு கற்று தருகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு மார்ட்டின் லூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்க, மார்ட்டின் லூதர் இவ்வளோ பாடுகள், பிரச்சனைகள் நிமித்தம் பாருங்க 50வது வயதிலேயே அவர் பார்வை குன்றி விடுகிறது. அவர் பார்க்க முடியாது, யாரு பக்கத்துல இருக்கிறது யாருன்னே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள தள்ளப்படுகிறார். பாடுகள், ஊழியத்தின் நிமித்தம் பிரச்சனைகளுக்கு, சரீர பலவீனம் நம்மை தாக்கும், போராட்டம் வரும். ஆனாலும் மார்ட்டின் லூதர் ஆண்டவரை, இயேசுவை முழுமையாக அறிவிப்பதில் சோர்ந்தே போகலை. அவர் 63 வயது வரை வாழ்ந்து, ஆண்டவருக்காக வாழ்ந்து, இந்த உலகத்துல அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து கிறிஸ்தவத்தை தலைத்து இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு காரணமான ஒரு மனிதன். இன்றைக்கு இதே போல பாடுகள் நமக்கும் சில நேரங்களில் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள். ஊழியத்துல அநேகர் சொல்லுகின்ற காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கு அநேகர் தவறி விடுகிறோம். கர்த்தர் மெய்யான தேவன் என்பதை அறிவிப்பதில் சோர்ந்து போகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. சிலர் மத தலைவர்கள் சொல்கின்ற காரியங்களில் சில ஊழியக்காரங்க சில வார்த்தைகளை அள்ளி விட்டுறாங்க. உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கு நாம் சென்றுக்கிறோம், உலக ஆசீர்வாதத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மெய்யான தேவன், அவர்தான் நம்முடைய பாடுகள், பாவங்களை மன்னிக்கிற தேவன் என்பதை இந்த மார்ட்டின் லூதர் கற்றுக்கொண்டது போல நாமும் கூட அந்த உண்மையான காரியங்களை கற்றுக்கொள்வோம். இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும். ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். மீன் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அநேக பாடுகளை நாங்கள் சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நீங்கள் இயேசுப்பா எங்கள் கூடவே இருக்கிறீர். மார்ட்டின் லூதர் வாழ்க்கையிலே கூட அநேக இழப்புகள், தன்னுடைய 2 பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையும் பரலோகத்துக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி வைராக்கியத்தோடு உங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் சில நேரங்களில் நாங்கள் பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, நிந்தை அவமானம் வரும்போது அப்பா சோர்ந்து போய் விடுகிறோம். சப்பா நாங்கள் பின்வாங்காதபடி உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு சாட்சியாய் நீங்கள் நாங்கள் ஜீவிக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமை உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலக்கே கிருபிதாவே. ஆமென்.